வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு டிராவல் vlog தான் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. இந்த போல கூட சேர்ந்து எனக்கும் டிராவல் vlog எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சுருதி பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துச்சு. நான் தான் லேட்டா போறேன். எங்க அப்பா வீட்டுக்கு கோயில் கும்பாபிஷேகம், மாரியம்மன் கோயில். அதை தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஒரு டிராவல் இல்லைன்னா இதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மஷ்ரூம் நிறையா இருக்கு. கப்பு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும். நல்லா இருக்க மாட்டேங்க. எப்படி சொல்றேன், நீ தான் ஃபுல் மீல்ஸ் கேட்டிருக்கல. இத பவுன்ஸ் பண்ணா லைட் எரிய போகுது. இப்ப பேட்டைக்கு போறோம், பத்திஷாவை பார்க்க போறோம், என் ஃப்ரெண்டை பார்க்க போறோம். சரி என் சித்தியை பார்க்க போறோம், என் சித்தியை பார்க்க போறோம். 2 சித்தி ஒரே நேரத்துல. ஒரு மாமா வேற. யார் மாமா? வெற்றி. தாய் மாமா எனக்கு. தாய் மாமா. ஆமா, பெரியப்பா தான் சொன்னாரு. பின்னாடி வர அக்கா இருக்காங்க. அம்மா 1 ஹேண்ட்ல ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அம்மா எப்படி 1 ஹேண்ட்ல ஓட்டுறாங்கன்னு. அஜித்துக்கு மாதிரி ட்ரை ஓடுறாங்க. ஃபாஸ்டா ஸ்பீடா ஓடுறாங்க. கோஷாபி அம்மா ஸ்லோவா எப்படி ஆமா மாதிரி சூப்பரா ஓட்டுறாங்க. ஸ்லோ ஆமா மாதிரி ஓட்டினா தான்ப்பா ஃபர்ஸ்ட் போக முடியும். ஆமா தானப்பா ஃபர்ஸ்ட் போவோம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம போனோம். நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம அங்கே போய் சேர்ந்துருப்போம். அப்புறமேட்டு நம்ம பேசலாம். எல்லாத்துக்கும் டாட்டா. பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு சித்தி ஆயாக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே, இது எத்தனை 4 வயசு திருத்திஷாக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். 3 கூட இருக்கு. சரி ஓகே, 3 வயசோட ஒன்று காமிங்க. நானே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உடம்பா தான் இருப்பான். ஃப்ரீயா தான் இருக்கும். புடிச்ச மாதிரி டக்குனு ஒரு 2 மாசத்துல டெவலப் ஆகும். இது வந்து பத்துமா எதுமா கரெக்டாக இருக்கும்? இதுதான் கரெக்டா. இந்த மாதிரி பிங்க் கலர் Dress, ப்ளூ கலர் பேண்ட் இருக்கா? ஏன் அதுதான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். பேண்ட் இருக்கிற மாதிரி எல்லாமே கோட் மாடல் பார்க்கலாமா? ஷர்ட் மாடல்? ஷார்ட் மாதிரி எடுத்துக்கலாம். கோட்லாம் வந்து போடுறாங்க. கடைக்கு வந்து முடிப்பேன். கடைக்கு வந்து முடிப்பேன். வீட்டுல மடிக்க பிடிக்கல. சும்மா கடைக்கு வந்தா மடிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்குது. கடையில மடிக்கிறதுக்கும் வீட்டுல மடிக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி கலர் இருந்தால் காமிங்கன்னா தம்பி சைஸ் தான் நல்லா இருக்குல்ல சொல்லி இது உடனே போட்டுக்கலாம்ல. அம்மா, இது 4 இது என்ன 3 போட்டிருக்கு. இதுல இதோட அடுத்த சைஸ் எடுங்க பார்ப்போம். அதுங்களா? இந்த கிளாத்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நல்ல சாஃப்டா இருக்கு. ஜாலியா இருக்கு. இந்த கிளாத் ஓகே. ஜாலியாக இருக்கா? நான் வந்து இதென்னது? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெற்றிக்கு எடுத்துட்டு அப்புறம் பிரித்தி சாக்கு எடுத்துட்டு அப்புறமா சித்திக்கு எடுத்துட்டு அப்புறம் அப்பாவுக்கு. பாயப்டி தாத்தா வந்துட்டாரா? தாத்தா வரலையே. தாத்தா வரலன்னு தாத்தாக்கு எடுத்து வைக்கணும். தாத்தா வரானே போட்டுக்குவார். சைஸ் பார்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த
கிளாத் இல்லையாண்ணா? அந்த இது வந்து என்னோட ஒரு சைஸ் பெரிய சைஸ் இல்ல 2 சைஸ் பெரிய சைஸ். இதோட அடுத்த சைஸ் தான் என்னோட அடுத்த சைஸ் இது. நல்லா இருக்கே. கிளாத் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. அம்மா அது 4 வயசா 3 வயசுக்கா? 10மா 3 அது 10மா ரன் வந்துக்கே கரெக்டாக இருக்கும்ல ரன் வந்துக்கு அவனுக்கு 1 வருஷம் தன்வந்துக்கு பெருசா இருக்கும். பாருங்க நான் இது கொஞ்சம் லைவ்ல அப்படியா பாத்தியா? அவனுக்கு 3 வயசு தாச்சு. அவனுக்கு 3 வயசு. எப்படி இருக்குன்ட்டு இது தன்னுக்கு 2 வயசு. அவர் கார் ஓட்டிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டதுனால உட்காந்துட்டார். நல்லா இருக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. என்ன ஃபோன் பண்ணி எவ்வளோ சைஸ்ன்னு கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. நார்மல் தான். அம்மா அவன் சைஸ் அவனுக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? அவன்கிட்டயே ஃபோன் பண்ணி அவனுக்கு எப்படி தெரியும்? 4 வயசு பையன் ஃபோன் அடிச்சு அவனே குழந்தை. அவன் பேசுவான், நல்லா பேசுவான். நல்லா பேசுவான், சயின்ஸ் தெரியாது. அதெல்லாம் சின்னதா? அதுதான் பிடிச்சது. நான் எனக்கு வரேன் பிடிக்கிற மாதிரி இருக்கேன். அதை விட நல்லதாக ஒன்று கொஞ்சம் இந்தாங்க மடிச்சு மடிச்சு கொடுப்பேன். இங்க காமிங்க. அது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இப்போ இருக்கிற மாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்களா அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். என்ன பேண்ட்டில் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஏஜ் டிஃபரெண்ட் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். வேறு ஒன்றும் பேச அப்படிங்களா? இந்த பேண்ட் இதெல்லாம் பார்ப்பேன். அவ்வளோதான். இடுப்பு இடுப்பு இதுக்கா? ஆமாம். இங்க பாருங்க அம்மா நான் முடிச்சிட்டேன். ஐயோ உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது. ஆமாம். ஸோ டாடி காமிச்சிட்டு டிஸ்கு டிஸ்கு டாய் 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 டிஸ்கு டிஸ்கு டாய் டாய். Tell your opinion. தெரியும். இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் இது 3 வயசுன்னு போட்டுருக்கு. இந்த சட்டை ஒன்று கரெக்டாக இருக்கும். ரோட்டாக இந்த கலர் Daddy சொல்லுவாங்க எந்த மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணிக்கலாம் சட்டை இருக்கு. டிஸ்கு ரொம்ப தோணுது. எத்தனை வயசு ஆகுது? 3 வயசு ஆகுது. எங்கம்மா 4 வயசு? 3 வயசு ஆகுது. ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது எந்த சட்டை போடு. அவன் கொஞ்சம் ஹைட் அதிகமா தான். இந்த மாதிரி இருப்பான். இந்த மாதிரி இருப்பான். இதெல்லாம் பெருசாக இருக்காது. கரெக்டாக இருக்குமா? வச்சு போட்டுக்கலாம் இல்லையா? இதுதான் நம்ம இந்த கிளாத்தில் இல்லை. சரி ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் எங்கே வச்சுக்கலாம். ஆமாம் நான் யூடியூப் போன வருஷம் நம்ம இங்க இந்த இடத்துல தான் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கோம். சித்திக்கு ஆமா சித்தி. இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. நீ உங்களை நம்பி எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்துக்கலாம். சேனல் பேர் என்ன? துர்க்ககதி. ஆமாம் அதை விட கொஞ்சம் பெரிய எனக்கு இருக்கா? அவனுக்கு 3 வயசு ஆகுது. கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். 3/4 மாதிரி போட்டுக்கலாமா? நார்மலாகவே இருக்கா காணிப்பா. ஆமாம். சரி ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து வெற்றி குட்டிக்கு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம திருப்தி சாப்பிடலாம். நீங்க என்ன காமி எனக்கு எடுக்குமா? அம்மா என்ன காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எடுக்கிறீங்கன்னு நினைச்சு. எடிட் பண்ணுங்க. ஆமாம் எடிட் திருப்தி சாப்பிட்டு எடுக்கலாம். பாருங்க இதெல்லாம் அழகழகா இருக்கு. இதோ இந்த ப்ளூ கலர் அழகா இருக்கு பாருங்க. என்னோட சித்தி. எனக்கே 28 தான். அவளுக்கு பார்த்தாவே போதும். எனக்கு அது லூஸா இருந்துச்சுன்னா அவளுக்கு கரெக்டா இருக்கும். திரும்ப அம்மா, இது குத்தவே குத்தாதுமா. இது எனக்கு எடுக்கலாம்ல. இதோட ஒரு சைஸ் பெருசு கொடுங்க. அதாவது இது இவ்வளோதான் இருக்குமோ ஹைட்டு? கீழே பேண்ட் வருது. பேண்ட் வருதா? சரி சரி சரி. அப்போ சரி அப்போ இதுவே போடும். இதுலயே 34. இப்போ இந்த பாப்பாவுக்கு என்ன சைஸ் கொடுப்பீங்க? 28. 30 நீ
30 வந்தாச்சு. இந்த சைஸில் காமிக்கிட்டேன் இல்லை கீழே பேண்ட் சரி அப்போ சரி. அப்படி இதோட நின்றுமோன்னு நினைச்சிட்டேன். பேண்ட் எல்லாத்துக்குமே பேண்ட் இந்த மாதிரி பிங்க் கலர்ல காமிங்க. பிங்க் கலரில் காமிக்கிட்டேன். அடடடடா. அப்படியே இந்த பாக்ஸில் வச்சு வச்சுக்காரு. பர்பிள் கலர் இருக்கா? பார்க்கலாம் எல்லா கலரையும் கேக்குறேன். அப்படிதாங்க வரும். அப்படிதான்ப்பா வரும். இதெல்லாம் மாடல் அது மாதிரி. இந்த பாப்பாவுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசு தானே வேணும். ஆமாம். அப்படிங்கிறப்போ 34 தான். இந்த சைஸே தான் இது. அம்மா 32 தான் வேணும். என்னோட ஒரு சைஸ் தான் பெரிய பொண்ணு. இதுவே இடுப்பு கரெக்டாக இருக்கும். இந்த பாப்பா போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல. பாப்பா பேண்ட் போட்டு பேண்டெல்லாம் போடலாம். சட்டை மட்டும் அனுப்ப உள்ள எழுத்தோடு இழுத்துனா ட்ரெஸ் இழுத்து. இங்கே ரித்திகா கரெக்டாக இருக்கு. ஆமாம். அப்பனா பிரிட்டிஷாவுக்கு கரெக்ட்டா இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். ரித்திகா பிரிட்டிஷா ஒல்லியாக தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதை பேண்ட் போட்டுக்கலாம்ல. மெதிக்காம போயிட்டேன். அந்த கலர் காமிங்கக்கா. இந்தாங்க. அதே மாடல் சுருட்டக்கூடாதுமா. புது ட்ரெஸ் இல்லை. பர்பிள் கலர் காமிங்க. நானே ஒரு கலர் சூஸ் பண்ணேன். பர்பிள் பிங்க் இருக்கிற மாதிரி காமிங்களா? இது இந்த மாதிரி போட்டு பண்ணலாம் தான். அப்படியா இது போட்டு அதெல்லாம் அந்த மாதிரி தான் போடும். இது கீழே பேண்ட் போடணும். அப்போ கரெக்டாக தான் இருக்கும். பாப்பாவுக்கு போட்ட கரெக்டாக தான் இருக்கும். அப்படி பண்ணாத ரித்திகா. பாருங்க கலர் காமிக்கிறேன் பாருங்க. பர்பிள் இதெல்லாம் பாருங்க. அம்மா அது காமிங்கறாங்க. இங்க பாருங்க. அம்மா அது பாருங்க. 34 34 இந்த கலர் வேண்டாம். இந்த மாடல் அழகா நீட்டா. இதெல்லாம் ஜப்ப ஜப்ப ஜப்பான்னு. பர்பிள் கலர்ல இருக்கா? எது மாதிரி அதுவே பிரிட்டிஷா கரெக்ட்டா அம்பளை பெருசுலாம் இல்லை. உன்னை விட ஒரு சைஸ் பெருசு. சித்தியும் மகளும் இவங்க 2 பேருமே ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. அதுதான் என்னோட அளவு. என்ன பிடிச்சா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஹைட்டா இருப்பா. ஆனா என் அளவு தான் இருக்கும். எனக்கு வந்து 32. எங்க அக்காக்கு வந்து 38. அழகா இருக்குல்ல ட்ரெஸ். சரி ஓகே. பிரிட்டிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஒடியா ரித்திகா ஒடியா அந்த அதை வச்சுட்டோம். அதை வச்சுட்டோம். இல்லை ரித்திகா தான் பிரிட்டிஷாவுக்கு வந்து அழகு. அங்கே குடிச்சிடும். ஏய் அது கீழே விடு. வாவ் நைஸ். இந்த கரை பர்த்டே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து தரப்ப போட மாட்டான். இப்ப நம்ம யாருக்காவது எடுக்கிறப்பதான் எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம நினைக்கிறப்போ ஒரு கலர் கிடைக்காது. வேண்டாம்னு நினைக்கிறப்ப அது முன்னாடியே இது நல்லா இருக்கும். வருது. பாப்பாவுக்கு ஒரு வேற கலர்ல இதே மாதிரி எடுத்துரு. அதை எடுத்தா நாளைக்கு தான் 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. நாளைக்கு போடக்கூடாதுமா. பர்த்டே பர்த்டேக்கு எனக்கு இப்ப வேணாம். நான் வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து தனியாக ஒரு vlog போட்டு வேணா ஒன்று எடுத்துக்கலாம். அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவேன். பிடிக்கலையா? அந்த பிள்ளை அது போடாது. எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி நல்லாக்குமா? உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்துடலவா?
அதெல்லாம் போயிட்டு ஃபேன் சட்டை தான் எடுத்து வரும். அங்கே போய் இல்லை இந்த மாதிரி எடுத்துட்டு போகிறேன் 34 இருக்காங்க. ஒன்று கம்மி எடுத்துக்கிறேன் 32 32 32 இப்போ ரித்திகா போடுறோம். எனக்கு என் நவம்பர் என் போட்டு வருது. வருஷம் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 யாருக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கோம். சரி அடுத்த தடவை பாப்பாக்கு ஏதாவது சைக்கிள் கிஃப்ட் வாங்கணும்னா சரி இப்போ ட்ரெஸ் எடுக்கிறோம். அதை வந்து அந்த பிள்ளை நாளைக்கு போடுதா இல்லை பர்த்டே போடுதாங்கிறது தெரியல. கார் வழி வச்சா சர்ப்ரைஸா இப்போ தான் நாங்கள் சர்ப்ரைஸ் வச்சுட்டு நியூ இயர் நானாச்சும் அடுத்த மாதம் போடலானே எங்கள் அப்பா பர்த்டே பாப்பா கட்டும்போது அது சூப்பராக இருக்கும். பேத்திக்கு அப்பா வளர்ந்தா அதுக்குள்ள விட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ல கலெக்ஷன் செம்மையா இருக்கு. லுக்கிங் லைக் அவ அந்த சாரியில் போய் செம்மையாக இருக்கு. பட்டு சாரி எல்லாமே பட்டு சாரியே தெரியல, நான் வாயில் வச்சு சொல்றேன். ப்ளூ சாரி நல்லா இருக்குல்ல அதான் நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே எடுக்க முடியும். கடையில எடுத்துட்டு போக வேண்டியதான் நல்லா இருக்கும். இது கூட பிளைனா இருக்கு. இது நான் எடுத்தேன் இது நான் எடுத்தேன் அம்மா இது அங்க ஒரு கலர் இருக்கு. பிங்க் அடி இல்லக்கா 2 வருஷம் டிஃப்ரெண்ட். எந்த மாதிரி கலர் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இது காட்டன் தானே. இதை ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த கலர் கூட நல்லா இருக்கு. ப்ளூ கலர் இந்த கலரு கலர் நல்லா இருக்கும். எங்க சித்திக்கு உங்களுக்கு எனக்கு கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல எது ப்ளவுஸ் இல்லை நான் இங்கே இது எது ப்ளவுஸ் என்ன ப்ளவுஸ் மட்டும் நல்லா இருக்கு. இல்ல அந்த சேரீ இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். உங்களை மட்டும் தான் சாரி ப்ளவுஸ் காமிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கல எனக்கு அப்படியே ப்ளவுஸ் மட்டும் காமிக்கா. நான் பிடிச்சேன்னா நீ ஏங்க எல்லாத்தையும் சூப்பர் ஏங்க எங்க பாரு இதுதான் ப்ளவுஸா அப்போ நல்லா தான் இருக்கு. இதில் 2 ப்ளவுஸா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சாரி தான் எங்கள் சித்தி கட்டு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் ப்ளூ கொஞ்சம் அவ்வளோதான் 3 ஆளுக்கு எடுத்தாச்சு. 100 ஆளுக்கு எடுக்கணும். இது ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஓகேங்களா. இந்த வேறு எதாவது பார்க்கணுங்களா வேறு இன்னொரு எங்கள் அப்பாவுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி அந்த செட்டு வேஸ்ட்டு செட்டு இருக்கா அந்த கலரில் எங்கள் அப்பா சைஸ் சொன்னாங்க. ஓகே எங்கள் வீட்டுக்கு போகலாம். எங்கள் அப்பா வீட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ரிஷந்த் கொஞ்சம் இங்கே பாருங்க. ரிஷந்த் எல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நாளாச்சு. பிடிக்கலாம் பிடிக்கலாம் பக்கத்துல கொண்டு வரதுமா கண் லைட் வலி கண் வலிக்கு என்னென்னமோ பண்றாமா இப்போ. புதுசு புதுசா பண்றாமா வந்துட்டாமா. என்னது ஜொல்லு மிட்டாயா ஜொல்லு இப்பதான் பால் குடிச்சோம். பால் குச்சியா முடிய பிடிச்சிட்டான். பெரியப்பா பாத்தியா விட்டுட்டான் அவரோட முன்ன பிடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தா இப்ப விடுற ஸ்டேஜ் பழகிட்டான். இங்க போய் ஏறுறவ அழகு மயில அங்க பாரு அங்க இருக்கு போன் சைடு விட்டு நம்பிட்டு இங்க பாருங்க எல்லாரும். அங்க பாருங்க அங்க பாரு தன்வன் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு தன்வன் ஹாய் சொல்லு தன்வன் டேய் இங்க பாருடா டேய் ஹாய் சொல்லு தன்வன் ஹாயாவா. அவனுக்கு போன் வந்துருச்சு எடுக்குதுங்க. ஹலோ தன்வன் இங்க வா இங்க வா தன்வன் தன்வன் இங்க வா தன்வன் வெற்றி வெற்றி இங்க வா.